அனிமல் ஃபிசியாலஜி, விலங்கு உடலியல் அப்படிங்கிற டாப்பிக்கு. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் டாபிக். ஏன்னா பயாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் அனிமல் ஃபிசியாலஜிலாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பான். பிளான்ட் ஃபிசியாலஜியில் மிகவும் குறைவான கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். அதனால் இந்த விலங்கு உடலியல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அனிமல் ஃபிசியாலஜியை 10 டைம்ஸ்க்கு மேலே திருப்பி திருப்பி படிச்சுக்கோ. இதில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பான். எப்படி கேட்குறான் இது வரைக்கும் எக்ஸாமில் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அனிமல் ஃபிசியாலஜியில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு கவனிங்க. நான் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிளாஸில். ஜென்ரலி பயாலஜி இருக்கு இல்லையா, சயின்ஸில் பயாலஜியில் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இதாக பிரிச்சுக்கங்க. பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஸோ பாட்டனியில் சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வந்து 20% தான். 80% ஜுவாலஜியில் தான் கொஸ்டின்ஸை கேட்பான். வாட்ஸ் த மீனிங் ஹியர்? 10 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 2 கொஸ்டின்ஸ் தான் பாட்டனியில் வரும், 8 கொஸ்டின்ஸ் வந்து ஜுவாலஜியில் தான் வரும். இந்த ஜுவாலஜியில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்குங்க. அனிமல், ஹியூமன். புரியுதுங்களா? அனிமலில் 20% தான் சான்சஸ்ஸே. இன்னும் சொல்லப்போனால் நெக்லிஜிபிள், கேட்கவே மாட்டான். ஹியூமனில் தான் 80% சான்சஸ். புரியுதுங்களா? இப்போ ஜுவாலஜியில் ஒரு 8 கொஷின்ஸ் கேட்குறான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 கொஸ்டின்ஸை ஹியூமன் பயாலஜியில் தான் கேட்பான். ஆர் 7 கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் அப்படியே ஹியூமன் பயாலஜி போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறது அனிமல் ஃபிசியாலஜி, விலங்கு உடலியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஆக்சுவலி அனிமல்னால் எந்த ஒரு சிங்கம், புலி, கரடி, எந்த ஒரு ஆடு மாடோ நம்ம படிக்க போகிறது இல்லை. ஒன்லி என்னங்க, ஹியூமன் பீயிங்ஸ் தான் படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம படிக்கலை, நம்ம டிகிரி கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, அதாவது ஹியூமன் ஃபிசியாலஜி தான் அதிகமாக படிப்பாங்க. இன்னொரு கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, வெட்னரியன் சொல்லி, பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ். அவங்க வந்து அனிமல் ரிலேட்டட் படிப்பாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சேம் தான். அனிமல்ஸ் ஹியூமனில் ஆல்மோஸ்ட் சேம். பட் எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்குறது ஹியூமன் ஃபிசியாலஜி தான் கேட்குறாங்க. ஸோ அதிகமாக டைமிங் ஒதுக்கி இந்த பயாலஜியில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆர்கன் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்கன் சிஸ்டம். என்ன ஆர்கன் சிஸ்டம்? உறுப்பு மண்டலம். இதில் ஜென்ரலி இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேமிங்ஸை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நேமிங்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் ஆர்கன் சிஸ்டம்? ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை association of organs which are organized from tissues. புரியுதுங்களா? உறுப்பு மண்டலம் என்பது அடிப்படை திசுக்களால் ஆனது. எல்லாம் புரிஞ்சுக்கோ. உறுப்பு மண்டலம் என்பது அடிப்படை திசுக்களால் ஆனது. ஸோ ஃப்ரம் டிஷ்யூஸ் அப்படிங்கிற முக்கியமானது. ஸோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நிறையா இதை வந்து படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செல் இல்லைங்களா. செல்லுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டிஷ்யூஸ் தான். ஸோ டிஷ்யூஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? செல். அது ஆல் நம்பர் ஆஃப் செல்ஸ், மல்டி செல்ஸ் எல்லாம் சேர்ந்த டிஷ்யூஸாக மாறும். ஸோ டிஷ்யூஸ் மாறினதுக்கப்புறம் என்னவா மாறும்? ஆர்கனாக மாறும். ஸோ ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறும். சரிங்களா? ஸோ ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்கெலிட்டால், ஸ்கெலிட்டாலாக மாறிடும். அப்போ
அப்போ என்ன சொல்ல வரோம், இந்த செல்கள் அனைத்தும் சேர்ந்து திசுக்களாகவும், திசுக்கள் அனைத்தும் சேர்ந்து உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உடல் உறுப்பு, ஹியூமன் பாடி, ஒரு பாடி வந்து ஸ்கெலிட்டால் வந்து கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆர்கன் சிஸ்டம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஷ்யூஸில் அடிப்படையாக வச்சு அங்கெல்லாம் ஒன்றை இணைந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த உறுப்புகள்லாம் ஒருங்கிணைஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு 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 குறிப்பிட்ட பணியை செய்கிறாங்களாமா. பணி, பர்ஃபார்ம் எ ஃபங்க்ஷன்ஸ். சாதாரண ஃபங்க்ஷன்ஸ் இல்லைங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னோடய கை சிறப்பாக தூக்குது, ஒரு நல்லா வெயிட்டான ஒரு பொருளை தூக்குது இல்லைங்களா. நான் சிறப்பாக கண்ணில் பார்க்குறேன், காதால் சிறப்பாக கேட்குறேன். அப்படி இருந்தால் அதுதான் உறுப்பு மண்டலம், ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஹியூமன் பாடி தான் படிக்க போகிறோம். ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 8 மேஜர் ஆர்கன்ஸ். எத்தனைங்க? மொத்தம் 8 முக்கியமான உறுப்பு மண்டலங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நேமிங்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரபிகள். இந்த 2 மட்டும்தான் நீங்கள் அதிகமாக படிக்கணும். ஏன்னா சிலபஸ்லேயே இருக்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டமும் எண்டோகிரைன் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அதனால் இங்கே நிறையா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்கெலிட்டால் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம், மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம், நெர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஷின்ஸ் கேட்காம கூட போகலாம். கேட்டாங்கன்னா படித்து வச்சுக்கணும். பட் அதிகமான கொஷின்ஸ் கேட்கக்கூடிய பிளேசஸ் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலமும் நாளமில்லா சுரபிகள் அதில் தான் அதிகமாக கேட்பாங்க. சரி, இப்படியே நம்ம பார்க்குறோம் இல்லையா, சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, இதுலேருந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அது என்னென்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னென்னங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம் யாருக்கு இங்கே தேவைப்படுது? யாருக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படுது? ஹார்ட், இதயத்துக்கு தாங்க அதிகமாக ரத்தம் தேவைப்படுது. அப்போது சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம், இதயம் தான் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரபிகள் யாருக்கு? ஹார்மோன்ஸ். ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஹார்மோன்ஸ். ஸ்கெலிட்டால் சிஸ்டம், சரிங்களா, என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸ்ட்ரக்சர்னு என்ன அர்த்தம்? ஒரு அமைப்பு உருவாகுது. ஸ்கெலிட்டால் இருந்தால் தான் ஒரு அமைப்பே உருவாகும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபேஸ் மாதிரியே இருக்கும், கை மாதிரி தெரியும், கால் மாதிரி இருக்கும். மஸ்குலருக்கு என்ன பண்ணுறாங்க? மூமெண்ட். அது இருந்தால் தான் மூமெண்ட்டே பண்ண முடியுது. ஒரு நகர்வு, சரிங்களா, ஒரு நகர்வு பண்ணணும் அப்படின்னா தசை மண்டலம் தேவைப்படுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னங்க? மவுத், வாய். ஓகேவா? அப்போது வாயிலேருந்து அப்படியே நம்ம செரிமானத்தை ஆரம்பிக்குது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல். நெர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயின். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது கிட்னி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவே பொறுத்துகளை கேட்டு விட்ருவாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படிங்கிறத கேட்டு விட்ருவாங்க. பாருங்கள், சின்னதாக ஒரே ஒரு பேஜ்லேயே நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ அதிகமான இந்த டாப்பிக்கு. ஸோ வந்து ஒரு லென்த்தியாக போகக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் புக்கில் போய் தேடி படித்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஷார்ட் கிறிஸ்ப் நோட்ஸ், சரிங்களா? ஷார்ட் கிறிஸ்ப் நோட்ஸாக கொடுக்குறேன். இதை மட்டுமே சிறப்பாக படிங்க.
மீண்டும் மீண்டும் படிங்க, மோர் தென் 10 டைம்ஸ் படிங்க. தென் ஒன்லி ஈவன் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். புரியுதுங்களா? அதனால் கொஸ்டின்ஸ் வந்து அவுட்டு. என்ன அவுட்டு? அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஜுவாலஜி, அதே மாதிரி ஹியூமன் ஃபிசியாலஜி தான் கேட்டுட்ருக்கான் இது வரைக்கும். அதனால் நல்ல வெயிட்டேஜ் இருக்கிற இந்த டாப்பிக்கை அதிகமான நேரம் ஒதுக்கி படிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரிங்களா? சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா? சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட்டு. இப்போது இந்த சுற்றோட்ட மண்டலம், அதுவும் ரத்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு ரத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. பிளட்டை எடுத்து அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஃப்ளூயிட் திரவ நிலையில் உள்ளது. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், கனெக்டிவ் டிஷ்யூன்னா என்ன அர்த்தம்? இணைப்பு திசை உள்ளது. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இணைப்பு திசுக்கள் அங்கே உள்ளது. இதான் கொஸ்டின், இதான் டைரக்ட் கொஸ்டின்ஸ். பிளட் இஸ் எ ஃப்ளூயிட், கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது பாருங்கள், நீங்கள் வந்து இதை படிக்கும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ணணுங்க, மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிளட்டை எடுத்து நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. ஒரு பிளட்டு அதில் என்ன இருக்குது பாருங்கள், எனக்கு பார்க்குறதுக்கு அது ஃப்ளூயிடாக இருக்குது, திரவமாக இருக்குது. அந்த திரவம் எப்படி இருக்குது? இணைப்பு திசுக்களால் ஆனது, கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது இப்படி இருக்கு இல்லையா திரவமாக, அது என்ன அப்படின்னு போய் கேட்டானா, லிக்விட் பிளாஸ்மா அண்ட் செல்ஸ். அதனாலங்க லிக்விட் பிளாஸ்மா அண்டு செல்ஸ். பிளாஸ்மா திரவமும் பிளாஸ்மா திரவத்தில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் அந்த இரத்தத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். உடனே பிளாஸ்மா செல் ரெண்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? பிளாஸ்மாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிளாஸ்மா மேக்ஸ் அப் 55% ஆஃப் டோட்டல் வால்யூம். மொத்தம் சப்போஸ் ஒரு 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 100 ml எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் 55 ml என்னவாக இருக்கும்? பிளாஸ்மாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 45 ml என்னவாக இருக்கும் அப்படின்னா செல்களால் ஃபார்ம் ஆனது அப்படின்னு, அதான் மீனிங். இப்போது இது ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸே தெரில பாருங்கள். ஆல்மோஸ்ட் 50% பிளாஸ்மாவும் செல்களும் உள்ளே காணப்படுது. சரிங்களா? இந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் பிளட்டு, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே ஹியூமனை கூப்பிட்டா யாரை கூப்பிடுவீங்க? ஃபீமேலை கூப்பிட்றதா, மேலே கூப்பிட்டு பார்க்குறதா அப்படிங்கிறதா இங்கே டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீமேலுடைய நிலைமை எப்படி இருக்குது பிளட்டு, மேலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா உள்ள அந்த டோட்டல் பிளட் வால்யூம் ஹியூமன் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, 4 to 5 லிட்டர்ஸ். ஓகேங்களா? மேல்ஸ்க்கு வந்து 5 to 6 லிட்டர்ஸ் இருக்குது ரத்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிளட் எடுத்து பார்த்தோம், அதில் ஒரு இணைப்பு திசுக்களால் ஆனது, பிளாஸ்மா இருக்குது, செல்கள் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது அந்த பிளாஸ்மா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிளாஸ்மா என்றால் என்ன? பிளாஸ்மா என்னதுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அல்கலைன் அப்படின்னாதுங்க காரத்தன்மை வாய்ந்தது. ஸோ காரம், சிறிதளவு காரம், ஸ்லைட்லினா சிறிதளவு காரத்தன்மை. என்னங்க நிறைய பேர்த்துக்கு இந்த அல்கலைனுக்கு இன்னொரு பேர் சொல்லிட்டா என்னங்க, அல்கலைன் பேஸ், காரம். சரிங்களா? இன்னொரு ஆப்போசிட் என்னது? ஆசிட், அமிலம், காரம். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் காரத்தன்மை வாய்ந்தது பேஸ். காரத்தன்மைனா சில பேர் வந்து இந்த மிளகா காரம் இல்லை, அந்த காரம் இல்லை, பேஸ் அப்படிங்கிறது ஒரு சோப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம துணி துவைக்கிற சோப்புலேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எல்லாமே பேஸ் தாங்க. சோடியம் அதிகமாக இருக்கும். இதை வாயில் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா கசக்கும். பேஸ் காரம் என்றால் கசக்கும். ஆசிட் இருந்தான்னா ஒரு எலுமிச்சப்பழம் சாப்பிட்ட மாதிரி புளிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இன்கேஸ் ஆஃப் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். அப்போது பிளாஸ்மா பொறுத்த வரைக்கும் எப்படி காரத்தன்மை வாய்ந்தது.
சரிங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க இந்த பிளாஸ்மாக்குள்ளே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா நான் செல்லுலர் சப்ஸ்டன்ஸ். என்னது நான் செல்லுலர் சப்ஸ்டன்ஸ்? அதாவது அங்கே வந்து எப்படிங்க செல்கள் அற்றவை, அங்கே செல்கள் இல்லை. எங்கே அந்த செல்கள் இல்லாத இந்த பிளாஸ்மா இரத்தத்தில் 50% உள்ளது அப்படின்னு புரிஞ்சிக்கணும். புரியுங்களா? இது புரிஞ்சுக்கிட்டாலே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. திரும்பவும் இந்த பிளாஸ்மாக்குள்ளே நுழையிறோம் நம்ம. அது என்னங்க பிளாஸ்மான்னு சொல்லி பிளாஸ்மாக்குள்ளே இறங்கி பாருங்களேன். அது என்னவாமா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அப்படி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது? கரிம பொருள். அது ஒரு கரிம பொருள். அந்த கரிம பொருள் என்ன உள்ளது கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. புரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த லிஸ்ட்டு தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், இந்த லிஸ்ட்டு. அப்போ பிளாஸ்மா ஒரு கரிம பொருள். இந்த கரிம பொருளுக்குள்ள புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ் அப்படின்னா நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் அனைத்துமே பிளாஸ்மாக்குள்ளே காணப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது அதை விட விட்டோமா, ஒவ்வொன்றும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன காம்போசிஷனில் இருக்குது. காம்போசிஷன் என்ன அர்த்தம் தமிழில்? கூறுகள். எவ்வளவு கூறுகளாக காணப்படுது இந்த பிளாஸ்மாவின் கூறுகள் என்ன உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே போய் பார்த்தா அங்கே இன்னும் டீப்பாக உள்ளே போனோம்னா உள்ளே தண்ணி இருக்குதாம்மா, வாட்டர் இருக்குது, நீர். எதுக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க? எப்பவுமே பார்த்துக்கோ, எங்கேயாவது வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் என்பது கரைப்பான். கரைப்பான் என்னப்பா இங்கிலீஷில்? கரைப்பான் என்னது? சால்வெண்ட். புரியுதா? சால்வெண்ட் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். கரையணும். நம்ம எதுக்கு தண்ணி குடிக்கிறோம்? ரெண்டு விஷயம். சாப்பிட்டது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு, சாப்பிட்டதை வந்து கரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம உடம்புலில் உள்ள டெம்பரேச்சர், வெப்பநிலையை குறைப்பதற்காக தான் தண்ணியை குடிக்கிறோம். நம்ம திடீர்னு இப்போ வந்து பேசிகிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து தோணுது. அல்லது நாக்கு வறண்டு போய் வாட்டர் கேட்குது. என்ன மீனிங்? நம்ம உடம்புல வந்து டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் வந்து வாட்டரை எவாப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் வேஸில் ஸ்வெட்டிங் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஸோ எவாப்ரேட் ஆகி போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆகிரும். குறைபாடு ஏற்பட்ட உடனே வாட்டர் தேவைப்படுது. அதுபோல் இந்த பிளாஸ்மா கரைகிறதுக்கு வாட்டர் வச்சுருக்குதுங்க. அது உள்ள எப்படி வாட்டர் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ வாட்டர் ஆஸ் எ சால்வெண்ட் சஸ்பெண்டிங் மீடியம் ஃபார் பிளட் காம்பனன்ட்ஸ் 92%. என்ன சொல்கிறாங்கம்மா? இரத்த பொருட்கள், பிளட் காம்பனன்ட்ஸ்னு அர்த்தம் இரத்த பொருட்கள். இரத்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சஸ்பெண்டிங் மீடியம் தாங்கி ஊடகம் செல்வதற்கு இந்த வாட்டர் தேவைப்படுதாமா. புரியுதுங்களா? பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ், புரோட்டீன், என்சைம், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ்லாம் எல்லா உறுப்புகளுக்கும், நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கும் போகணும் இல்லையா? போகிறதுக்கு வழி என்னதுங்க? இந்த வாட்டர் தான் மீடியாவாக பயன்படுது, ஊடகமாக பயன்படுது. அதுவும் எவ்வளோங்க? 92% எல்லாத்தையும் இவ தான் தள்ளிட்டு போகிறாங்க வாட்டரை. ஸோ வாட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். இன்னும் வாட்டர் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகுங்க? ரொம்ப சிரமப்படும். ஸோ தண்ணி குடிச்சிட்டே 3 நாள் 5 நாள் உயிர் வாழலான்னு சொல்கிறாங்க, சாப்பாடு இல்லாமலே. ஸோ அப்படிங்கிறபோது இந்த வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது பாருங்கள், பிளாஸ்மாவுடைய புரோட்டீன் கொஸ்டின் கேட்பாங்க. யாருக்கு இந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். யாருக்கு கேட்பாங்க? எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி. ஏன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் 30 கொஷின் சயின்ஸில் கொஷின் இருக்குது. அவங்கள இன்டெப்த்தாக உள்ளே போய் கேட்பாங்க. கேட்கும்போது இந்த பிளாஸ்மா புரோட்டீன் சொல்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்பான். சரிங்களா? ஸோ பிளாஸ்மா புரோட்டீன் அப்படிங்கிறது என்னென்னா 3 பொருளை ஞாபகம் வச்சுக்கோ. அல்பமின், தமிழ்லேயும் அதுதான், இங்கிலீஷ்லேயும் அதே தான் நேம், அல்பமின். குளோபுலின்ஸ், சரிங்களா? குளோபுலின்ஸ், ஃபைப்ரினோஜென்ஸ். 3 பொருட்களை பேர்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அல்பமின், குளோபுலின்ஸ்,
ஃபிப்ரினோஜென்ஸ். நான் சொல்கிறேன் இல்லையா, நேமிங்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திரும்பி 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 படிக்கணும். இப்போ பிளாஸ்மா புரோட்டீனில் 3 பொருட்கள் உள்ளது. இந்த 3 பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போகலாம். அல்பமின் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்காக தான் வச்சுருக்காங்க. புரியுதா? அப்படி என்ன மீனிங்கு? ஊடு காப்பு, தமிழில் வந்து ஊடு காப்பு. ஸோ ஊடு காப்பு ஒழுங்குபாடுக்காக தான் அல்பமின் வச்சுருக்காங்க. குளோபுலின் எதுக்கு அப்படின்னா ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஆன்டிபாடினா உங்களுக்கு தெரியும், நோய் தடுப்பு, நோய் எதிர்ப்பு நடக்கிறது இந்த குளோபுலின் தான். சரிங்களா? கொஸ்டின் கேட்பாங்க, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் நோய் எதிர்ப்பு செய்யக்கூடியது எது அப்படின்னா குளோபுலின்ஸ். சரிங்களா? அடுத்தது ஃபிப்ரினோஜென்ஸ் அப்படின்னா என்ன? பிளட் கிளாட்டிங். ரத்தம் உறையணுங்க. ரத்தம் மட்டும் உரையலைன்னா பாருங்கள், ஒன்றுமே இல்லை, சின்னதாக நம்ம ஆக்சிடெண்ட் அடிபட்டோன்னே ரத்தம் ப்ளீடிங் ஆனோடனே ஸ்பாட் ஆகிருப்பாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் நடக்காமல் இருக்கும். பிளட் கிளாட் ஆகிருக்கணும், கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடணும். கொஞ்சம் அடிபட்டு ஸ்டாப் ஆகிடுன்னு வச்சுங்களேன். ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபிப்ரினோஜென்ஸ் அங்கே இருந்தால் தான் அந்த வேலையை செய்யும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. 2 பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. அயன்ஸ் என்னென்ன அயனிகள் காணப்படுது? பலமுறை திருப்பி படிச்சுக்கணுங்க. என்னென்ன இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? திருப்பி படிக்குது. சோடியம், அது எச்சு கிடையாது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், அயன். சரிங்களா? அயன், PO4 பாஸ்பரஸ் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது ஹைட்ரோ கார்பன், HCO. சரிங்களா? இது எப்படி இருக்குது அப்படின்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸில் இருக்காங்க. ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அது அமில காரத்தன்மை சமன்பாடாக காணப்படுகிறது. இந்த அயனிகள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. புரியுதுங்களா? அயனிகள் என்னென்ன அயனிகள்? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், அயன், PO4. ஹைட்ரஜனும் உண்டு. நம்ம இங்கே அடிச்சிருக்கோம், ஹைட்ரஜனும் உண்டு, நோட் பண்ணிக்கோ. ஹைட்ரஜன், HCO3 கார்பனேட்ஸ், ஹைட்ரோ கார்பனேட்ஸ் எல்லாமே காணப்படுது. ஸோ அயன்கள் கேட்பாங்க. அயனிகள் பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அடுத்தது நியூட்ரியன்ஸ் போலாங்க. ஊட்டச்சத்து இருக்கக்கூடியது. ஸோ ஊட்டச்சத்து கொடுக்கறது எதுங்க? 3 பெயர். ஒன்று குளுக்கோஸ். ஓகேங்களா? குளுக்கோஸ். இன்னொருத்தர் யார் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது, அதாவது முதல் வந்து குளுக்கோஸ், ரெண்டாவது அமினோ ஆசிட், அமினோ அமிலங்கள். அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், விட்டமின்ஸ், என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்? கண்டிப்பாக நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னா குளுக்கோஸ் குடிக்கிறோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் குளுக்கோஸு. அதுக்கப்புறம் என்னது? உடம்புலே இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்கள். அது அமினோ ஆசிட், ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், விட்டமின்ஸ், என்சைம் ஆக்டிவிட்டீஸ். சரி, எதுக்குங்க குளுக்கோஸு? அதுதான் நமக்கு ஆற்றலை கொடுக்குதுங்க, எனர்ஜியை கொடுக்குது. எனர்ஜி சோர்ஸே தான். அமினோ ஆசிட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகும்? வெறும் எலும்பாகவே காணப்படும். பில்டிங் பிளாக்ஸ் நடக்குது பார்த்தீங்களா? உடலின் கட்டுமான பொருளை தேவைப்படக்கூடியது எது அப்படின்னா அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நீங்கள் திருப்பி படித்து வச்சுக்கணும். அடுத்தது போலங்க வாட்டர் ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், கழிவு பொருட்கள் இருக்குது. எங்கே? பிளாஸ்மாக்குள்ளேயே கழிவு பொருட்கள்லாம் காணப்படுது. அந்த கழிவு பொருட்கள் கிட்னி வழியாக வெளியே போயிட்டே இருக்கும். நமக்கே தெரிஞ்சவும் தெரியாமலும் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? என்னென்ன? அது யூரியா, யூரிக் ஆசிட், கிரிட்டனின், அமோனியா. திருப்பி படிச்சுக்கோ, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின், அமோனியா. இதெல்லாம் எங்கேருந்து வெளியே போகுது? கிட்னி வழியாக வெளியே போயிட்டே இருக்கும். சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பைலுருபின் அப்படிங்கிற ஒரு வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ். பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி எரித்ரோசைட். புரியுங்களா? எரித்ரோசைட்னா என்ன? தமிழில் நீங்கள் எரித்ரோசைட்னே தமிழில் படித்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சிவப்பணுக்கள் தான் இந்த எரித்ரோசைட். இந்த சிவப்பணுக்கள்லேருந்து
அது என்ன சொல்கிறாங்க, அழிஞ்சு பிரேக் டவுன் நினச்சிங்க, அழிஞ்சு வெளியே போகும். அப்போ போகணும் அப்படின்னா இந்த பிலிரூபின் சொல்கிறாங்களே, அந்த பைலிரூபின் அதை வந்து கழிவு பொருட்களாக பிளாஸ்மா வழியாக போயிட்டுருக்குது. மூன்றாவது லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலம் அப்படிங்கிறது என்னன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றில்லா சுவாசம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றில்லா சுவாசம், ஓகேங்களா, காற்றில்லா சுவாசம். அப்போது பிளாஸ்மாவில் கழிவுப் பொருட்கள் எவை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிடணும். என்னென்ன வரும்? யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், அமோனியா. இது கிட்னி வழியாக போகுது. பைலிருபின் சிவப்பு அணுக்கள் மூலமாக வெளியேறுது. காற்றில்லா சுவாசம் மூலமாக லாக்டிக் அமிலம் வெளியே போகுது. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். அதான் வந்து கழிவுப் பொருட்கள். இந்த பிளாஸ்மாவில் இது மட்டும் இல்லாமல் கேசஸ், வாயுக்களும் போகுது. என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். வாயுக்களும் காணப்படுது. ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்க தான் செய்யும். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். இந்த 3ம் கண்டிப்பாக பிளாஸ்மாவில் உள்ளது. எதுக்கு உள்ளது? அது முக்கியமானது. ஆக்சிஜன் இருந்தால் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனே நடக்கும், சுவாசம் நடக்குங்க. காற்று சுவாசம் நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் ரெஸ்பிரேஷன் பண்ணும் பொழுது இப்போ வேஸ்ட் ப்ராடக்டை வெளித்தள்ளும். நைட்ரஜன் ஒரு மந்த வாயுக்களாக செயல்படும். கேட்பாங்க, இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. எல்லாம் அவுட்டு கொஸ்டின் அவுட் மாதிரி சொல்கிறேன். நைட்ரஜன், பிளாஸ்மாவில் நைட்ரஜன் எதுக்கு என்னையாவது அதோட ஆக்டிவிட்டி என்ன, அதோடைய வேலை என்ன, அதோடைய பணி என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் எ இனட் கேஸ், மந்த வாயுக்கள் போல் செயல்படுகிறது. புரியுதுங்களா? கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ரெகுலேட்டிங் பேலன்ஸ் அர்த்தம், அது நடுத்துவிக்கும் பொருட்கள். இது தமிழில் வந்து நடுத்துவிக்கும் பொருட்கள், அதான் ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ். யார்? ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ். நம்ம உடம்புல எல்லாமே ஒழுங்காக நடக்குதா அப்படின்னா ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் என்சைம்ஸ். இந்த 2 பேரும் பார்த்துக்குவாங்க. அவங்க தான் உடற்செயல், நம்ம கை கால் தூக்குறதுக்கு, கண்ணு முழிச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி செய்யுது, அல்லது அந்த ஆக்டிவிட்டி சரியாக செய்யுது அப்படின்னா ஹார்மோனும் என்சைமும், அது ஹார்மோன்கள் மற்றும் நொதிகள் சொல்லக்கூடிய என்சைம்ஸ் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. தீஸ் ஆர் தி காம்போசிஷன் ஆஃப் பிளாஸ்மா. ஈவன் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து நாம் நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலாக தெரியாமல் இருக்கும். ஸோ இது எதுக்கு படிச்சுக்கிட்டு நம்ம வந்து வேறு ஒரு சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டு போகலாம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸாக படிச்சுட்டு போகிறதுக்கு பேர் தான் போட்டித் தேர்வே. எதையாவது விட்டுட்டு போகிறதுக்கு பேர் போட்டித் தேர்வே கிடையாது, ஓகேங்களா? சரி, அடுத்தது போகலாம். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட். என்னங்க? இரத்தத்தின் ஆக்கக்கூறுகள். ஸோ இரத்தத்தின் ஆக்கக்கூறுகள். இரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் என்னது? 3 வகையாக காணப்படுகிறது. 3 டைப்ஸாக இருக்குது. The blood corpuscles are 3 type. இரத்த அணுக்கள், பிளட் கார்பசல்ஸ்னால் என்ன அர்த்தம்? இரத்த அணுக்கள். இது நாங்கள் படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ பார்த்துங்க, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். சாதாரணமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஆர்பிசி, டபிள்யூசி, பிளட் பிளேட்லெட்ஸ் இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு 3 தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ரெட் பிளட்டு கார்பசல்ஸ், நாட் ரெட் பிளட் செல். நிறைய பேர் இந்த ஆர்பிசியை செல்லுன்னு சொல்லிடுவாங்க. கார்பசல்ஸ், ரெட்டு பிளட்டு கார்பசல்ஸ், ஒயிட் பிளட்டு கார்பசல்ஸ், பிளட்டு பிளேட்லெட்ஸ். இரத்த தட்டுக்கள் இல்லையா? இரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஓகே. இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இதை படிச்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்பாங்க. என்னது? 3 சைட்டுகள், எரித்ரோசைட்டுகள், லீகோசைட்டுகள், தெர்ம்போசைட்டுகள்.
சரிங்களா? இந்த 3 சைட்டுகள் படிச்சுக்கணும். எரித்ரோசைட் அப்படின்னா ஆர்பிசியை குறிக்குது, லீகோசைட் அப்படின்னா டபிள்யூபிசியை குறிக்குது. இந்த இரத்த தட்டுக்களை நாங்கள் த்ரோம்போசைட் திரும்ப திரும்ப படிச்சுக்கோ. நேமிங்ஸ் தான் இதில் முக்கியமானது. இப்போது ஒவ்வொன்றும் பார்க்க போகிறாங்க. இரத்த சிவப்பணுக்கள்னால் என்ன, இரத்த சிவப்பணுக்கள் என்றால் என்ன அப்படின்னு உள்ளே போகிறோம். இந்த இரத்த சிவப்பணுக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, கார்பசல்ஸ் ஆர்பிசி, அதை தான் நம்ம எரித்ரோசைட்னு சொல்லியிருக்கோம். இது எங்கே உருவாகும்? எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கேள்வி. ஆர்பிசி நம் உடம்பில் எங்கே காணப்படும் அல்லது எங்கே உருவாகும் அப்படின்னா எதுங்க? போன் நேரோ. போன் நேரோனா தமிழ் என்னங்க? எலும்பு மஜ்ஜை. எலும்பு மஜ்ஜை எங்கே இருக்குது? எலும்பு மஜ்ஜை, போன் மேரோங்க. நம்ம போனில் ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஜ்ஜையாக இருக்கும். அந்த மஜ்ஜையில் தான் இந்த ஆர்பிசி எரித்ரோசைட்டுகள் உருவாகிட்டே இருக்குது. படித்து வச்சுக்கணும். அது ஒரு கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டது, புரியுதுங்களா? இந்த ஆர்பிசியில் என்ன இருக்கும்? உள்ளே போகிறோம். என்ன இருக்குங்க? ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோகுளோபின். என்ன இருக்குதுங்க? ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோகுளோபின். இப்போ ரெஸ்பிரேட்டரினா தெரியும், என்னது? சுவாசம் இல்லையா? ரெஸ்பிரேட்டரினா சுவாசம். பிக்மெண்ட் என்னங்க? நிறம். ஹீமோகுளோபின் தான். சுவாச நிறமியான ஹீமோகுளோபின் எங்கே இருக்குதுங்க? ஆர்பிசியில் இருக்குது. ஆர்பிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? இப்போ அந்த ஆர்பிசி என்ன எப்படி இருக்குது அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறோம். மெச்சூர்டு மெமலியன். என்னங்க மெச்சூர்டு மெமலியன்? முதிர்ச்சி அடைந்த பாலூட்டிகள். மெமலியன்ஸ்னு அர்த்தம் பாலூட்டிகள், சரிங்களா? பாலூட்டிகள். அந்த மெச்சூர்டு மெமலியன்ஸ் ஆர்பிசி do not have cell organelles and nucleus. செல் ஆர்கனலைஸ் அண்டு நியூக்ளியஸ். ஓகேங்களா? என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதிர்ச்சி அடைந்த மேமோலியன் இருக்காங்க இல்லையா, முதிர்ச்சி அடைந்த அந்த பாலூட்டிகளில் என்னதுங்க? சரிங்களா? என்ன இருக்கு? ஆர்பிசி do not have cell organelles and nucleus. இது படித்து வச்சுக்கோ, இதுவும் கேட்பாங்க. எலும்பு மஜ்ஜை ஏற்கனவே கேட்டுட்டாங்க, இது இல்லையும் கேட்பாங்க இல்லையா? ஸோ முதிர்ச்சி அடைந்த அந்த பாலூட்டிகளை என்ன இருக்குங்க? என்ன இருக்காது? இரத்த சிவப்பணுப்பில் செல் நுண்ணுறுப்புகள். செல் ஆர்கனைஸ் என்ன அர்த்தம்? செல் நுண்ணுறுப்புகள், சரிங்களா? அதுக்கு நியூக்ளியஸ்னா உட்கரு காணப்படுவது இல்லை, சரிங்களா? ஸோ உட்கரும் இல்லை, செல் நுண்ணுறுப்புகளும் இல்லை, புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. அடுத்தது எரித்ரோசைட் இருக்காங்க இல்லையா, இவங்க வடிவத்தில் எப்படி காணப்படுவாங்கன்னு சொல்லி 2 படத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல குழி தெரியுதா உள்ள? இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வேறு கலரில் தான் சொல்லணும், எல்லோவில் தான் சொல்லணும், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு குழி தெரியுது பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் ஒரு குழி தெரியும். அப்போ எப்படி இருக்காருங்க வைங்க? பயோ கான்கேவ், புரியுதுங்களா? பயோ கான்கேவாக இருக்காங்களாமா. ஸோ பயோ கான்கேவ்னு என்னது? இப்படி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், புரியுதா? இதுதான் பயோ கான்கேவ். 2 பக்கமும் குழி இருக்கும், 2 பக்கமும் குழி இருக்குங்க. அதாவது இருபுறம் குழிந்த குழி உள்ளது. தட்டு வடிவம் டிஸ்க் ஷேப்பில் இருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும், கண்ணு முன்னே தெரியும். ஆனால் இந்த கொஷின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. இந்த லைஃப் ஸ்பேன் கேட்பாங்க. 120 days. எரித்ரோசைட்டுகள் 120 நாளைக்கு ஒரு முறை அழிந்து புதியதாக உருவாகி கொண்டே இருக்கும். யாருக்குங்க? நமக்கு தான். இந்த வேலை செய்யாட்டி அவன் உயிர் இழந்தான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இல்லைன்னா இந்த வேலை செய்யாது. அப்போது புதுப்பித்தல் வந்துக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் இஸ் 120 days அப்படிங்கிற மீனிங் அப்படிங்கிறது 120 நாளைக்கு ஒரு முறை அது புதியதாக அழிந்து புதியதாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்கும். இது நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறது கஷ்டம். இதான் ஆர்பிசியோடைய முக்கியமானது. அடுத்தது ஆர்பிசியோட
அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஆர்பிசி இஸ் இன்வால்வ்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ். அருமையான ஒரு லைன். இந்த ஆர்பிசி சரிங்களா, இந்த ஆர்பிசி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க நுரையீரலிலிருந்து திசுக்களுக்கு, இது லங்ஸ்னால் நுரையீரல் சரிங்களா, நுரையீரலிருந்து திசுக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை கடத்தக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க. இது அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதை நீ மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது அப்படின்னா, முன்னாடியே ஒரு லைன் படிச்சுட்டு வந்தோம், அதை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். முன்னாடியே ஒரு படிச்சுட்டு வந்தோம், அதை ஞாபகப்படுத்துகிறோம். என்னது, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின், அதாவது சுவாச நிறமான ஹீமோக்ளோபின். யாரை சொல்லியிருக்கோம், இந்த ஆர்பிசி எர்த்ரோசைட்டை சொல்லியிருக்கனால அவங்க தான் இந்த ஆக்சிஜனை கடத்தக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா, ரைட். அதில் ஹீமோக்ளோபின் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன், முக்கியமாக அந்த இப்போது ஜென்ரலி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப டயர்டு ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிளட்டு செக் பண்ணணும், ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்கள், இந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனை கடத்திக்கிட்டே இருக்கும். இதில் குறைபாடு இருந்துச்சுன்னா, ஆக்சிஜன் கடத்துவது குறைந்தால் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும். புரியுங்களா, இங்கே தான் த ஆக்சிஜனேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இஸ் கால்டு ஆக்சி ஹீமோக்ளோபின். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. சாதாரண ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனோடு சேர்த்து கொண்டு போணுச்சு அப்படின்னா அது ஆக்சி ஹீமோக்ளோபின். இவங்கெல்லாம் ஹீமோக்ளோபின் இந்த பத்தாதுங்க, அதுக்கு தான் இந்த மேரோ ஆஃப் போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேனுஃபேக்சர் ஆகிட்டே இருக்கும். முக்கியமாக எங்கெங்க, ரைப்ஸ் வெர்டிப்ரா, ரைப்ஸ் அண்டு வெர்டிப்ராவில் வந்து உருவாகிட்டே இருக்கும். அதாவது ரைப்ஸ்னால் விலா எலும்பு சரிங்களா, வெர்டிப்ரா இருக்கிற முதுகெலும்பு. ஞாபகம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஞாபகம், முதுகெலும்பு. இங்கே வந்து இது இந்த எரித்ரோசைட்டு உருவாகிட்டே இருக்கும். இப்போ ஒன்று கேள்வி கேட்கலாம், சார் இப்போது 120 நாள் இந்த எரித்ரோசைட்டு அழிஞ்சி புதுசாக உருவாகிறது எங்கே, இந்த மேரோ ஆஃப் போன்ஸ், ரைப்ஸ் அண்டு வெர்டிப்ரேன்னு சொல்லிட்டீங்க. இந்த அழிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அழிஞ்சதில் அது எங்கே போணுச்சு, அதுதாங்க இந்த டிஸ்இன்டகிரேட்டட் இன்டு ஸ்ப்ளீன் அண்டு லிவர். புரியுதா, கல்லீரலுக்கும் மண்ணீரலையும் என்னங்க, முதிர்ந்தடைந்த சிவப்பணுக்கள் கல்லீரல் மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது. இப்போ ஸ்ப்ளீன் என்ன அர்த்தங்க, ஸோ இது வந்து கல்லீரலா, இது கல்லீரல்ப்பா. ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், மண்ணீரல். இந்த 2 இடத்துல அந்த எரித்ரோசைட்டு அழிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ எங்கே உருவாகுது எங்கே அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்க்குறாங்க லீகோசைட்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ், அதுதான் வந்து லீகோசைட். இப்போது நம்ம வந்து ஆர்பிசி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னா அர்த்தம், ரெட் கலரில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த டபிள்யூபிசி ஒயிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க, எரித்ரோசைட்டு என்ன கலரு, லீகோசைட்டு என்ன கலர்னு கேட்பாங்க. எரித்ரோசைட்டு சிவப்பு வண்ணம், லீகோசைட்டு கலர்லெஸ் சரிங்களா, மீன்ஸ் ஒயிட், நிறமற்றவை அப்படின்னு அர்த்தம். இந்த லீகோசைட்டில் என்னென்ன ஆர்பிசியில் பார்த்தோமா அவங்களாம் இல்லாமல் இருக்காங்க. கவனிங்க பாருங்கள், ஹீமோக்ளோபின் இல்லை, நியூக்ளியேட்டட் செல்ஸும் இல்லை. புரியுதுங்களா, தே டு நாட் ஹேவ் ஹீமோக்ளோபின் அண்ட் ஆர் நியூக்ளியேட்டட் செல். புரியுதுங்களா, ஆனால் நியூக்ளியேட்டட் செல்ஸ் ஆர்னு கொடுத்துருக்கனால என்னதுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, உண்டு. அதாவது ஹீமோக்ளோபின் தான் காணப்படுவதில்லை, ஆனால் உட்கரு கொண்டவை. வச்சுக்கோ, கொஸ்டின் கேட்பாங்க, உட்கரு கொண்டவை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்துக்கோ. போன் மேரோ, ஸ்ப்ளீன் மண்ணீரல், தைமஸ், லிம்ப் நோட்ஸ்,
அங்கெல்லாம் காணப்படுது. தமிழில் உங்களுக்கு தெரியும், போன் மேரோ அப்படிங்கிறத ஆல்ரெடி எழுதிட்டேன், எலும்பு மஜ்ஜை. ஸ்ப்ளீன்கிறது எழுதிட்டேன், மண்ணீரல். தைமஸ்க்கு தைமஸ் தான். லிம்புக்கு தமிழில் இங்கிலீஷில் என்னன்னா நிணநீர். நிணநீர் தான் இந்த லைம்ப் நோட்ஸ். நிணநீர் முடிச்சு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நிணநீர் முடிச்சு இங்கே தான் இது காணப்படுகிறது. யார்? லீக்கோசைடுகள். அங்கே எங்கே காணப்படுது? போன் மேரோவில், ஸ்ப்ளீனில், ரைப்ஸில் காணப்பட்டதுன்னு பார்த்தோம். சரி, இது எதுக்கு இங்கே பயன்படுது, என்ன செய்யுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேபபிள் ஆஃப் அமீபாய்டு மூமெண்ட். கேபபிள் ஆஃப் அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமீபா போன்று நகரக்கூடியவை. அமீபான்னு ஒன்று இருக்குது, ஒரு செல் உயிரி. அமீபாங்கிறது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். அது எப்படி நகருமா, எப்படி மூமெண்ட் இருக்குமோ அது போல இது நகரும். இந்த லீக்கோசைட்டுகள் இருக்காங்க இல்லையா, இந்த லீக்கோசைட்டுகள் அவங்க 2 கேட்டகரியாக காணப்படுகிறார்கள். கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி இருக்காங்க? கிரானுலோசைட்ஸு, அக்ரனோசைட்ஸு. கிரானுலோசைட்ஸு, அக்ரனோசைட்ஸ். கிரைன்ஸ், துகள். புரியுதுங்களா? துகள்கள் உடைய செல்கள், துகள்கள் அற்ற செல்கள். ரெண்டு செல்கள் காணப்படுது இந்த லீக்கோசைட்டில். கிரானுலோசைட்ஸ், அக்ரனோசைட். இப்போ அதுக்குள்ளே இன்னும் டெப்த்தாக போகிறோம். கிரானுலோசைட்ஸ் தான் என்ன அப்படின்னு உள்ளே போகிறோம். பாருங்கள், கிரானுலோசைட்ஸை வந்து படிச்சுக்கணும். யாருக்கு இது முக்கியமாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் 30 கொஷின்ஸ் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. கிரானுலோசைட்ஸ். ஸோ எங்களுக்குலாம் கேட்க மாட்டாங்க, நான்லாம் படிக்க தேவையில்லை. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பான், ஏதாவது பிடிச்சி உள்ளேருந்து கேட்டான்னு வச்சுக்க, சொல்ல முடியாது, படித்து வச்சுக்கோ. கிரானுலோசைட்ஸ். சரி, இந்த கிரானுலோசைட்ஸ் துகள்கள் உடைய செல்கள் எங்கே காணப்படுகிறதுன்னு கேட்பாங்க. சிம்பிள் கொஸ்டின். சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. எங்கே காணப்படுகிறது? தே கண்டெயின் கிரானுல்ஸ் இன் தேர் சைட்டோபிளாசம். புரியுதா? எங்கே சிம்பிள் கொஸ்டின். சைட்டோபிளாஸில் காணப்படுது. இது எப்படி இருக்கும் அந்த சைட்டோபிளாஸுக்குள்ளே அப்படின்னு போய் கேட்டோம்னா, இர்ரெகுலர் அண்டு லோப்டு. அது இர்ரெகுலர் லோப்டு நியூக்ளியஸ். அந்த உட்கருகள் இர்ரெகுலர்னு அர்த்தம் ஒழுங்கற்றவைன்னா கண்ணா பின்னான்னு கிடக்கும் துகள்கள். லோப்டு அப்படின்னா கதப்புன்னு அர்த்தம். கதப்பு. ஸோ கதப்பும் இல்லை, அது நியூக்ளியஸில் கதப்புகள் உடையவை. இர்ரெகுலர் அப்படின்னா உட்கருகள் அற்றவை. ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்பான்னா கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. தேவைப்பட்ட சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன படிக்கணும்? கிரானுலோசைட் எங்கே காணப்படுது? சைட்டோபிளாசத்தில் காணப்படுது. இந்த கிரானுலோசைட் 3 வகைப்படும். அதை படிச்சுக்கணும். 3 வகைப்படும். என்னது? நீட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். திருப்பி படிச்சுக்கோங்க. நீட்ரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள், பேசோஃபில்கள். இவங்க தான் கிரானுலோசைட்ஸ் உடைய 3 வகை. படத்தில் காணப்படுவது நீட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில். நான் ஈஸ்னோஃபில் பற்றி நானே அனுபவிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஜென்ரலி நிறையா டஸ்ட் இருக்கிற பிளேஸ்னால் எக்ஸாம்பிள் சொன்னான்னா, இந்த பஞ்சுலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. இன்னொரு பிளேஸ் எடுத்துக்கிட்டோன்னா, கெமிக்கல்ஸில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, கெமிக்கல் புகையில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லி ஆகிட்டே போகிறாங்க, லீன் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், நீங்கள் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் பிளட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஈஸ்னோஃபில் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும்ப்பா. வாட் இஸ் ஈஸ்னோஃபில் பர்சன்டேஜ்? அதுதான் இந்த ஹீமோக்ளோபின் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்களுக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான எனர்ஜி குறைஞ்சிரும். அதான் ஈஸ்னோஃபில். ஜென்ரலி எங்கே இது? சைனஸ் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இது முக்கியமானது. சரி, இந்த நியூட்ரோஃபில்ஸ் அந்த 3த்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோ, அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் 3த்தையும் கம்பேர் பண்ணிக்கோ. சரிங்களா? அதாவது
இது வந்து நியூட்ரோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில்ஸு, பேசோஃபில்ஸில் மூன்றில் எது பெரியது என்றால் நியூட்ரோஃபில்ஸ் தான் பெரியது. இங்கே பார்த்தால படத்தில் தெரியும், நியூட்ரோஃபில்ஸ் தான் பெரியது. இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய லீகோசைட்டுடைய அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா 60லேருந்து 65% காணப்படுகிறது. சரிங்களா? இதில் வந்து பெருசாக சொல்லவே கிடையாது. இதில் இந்த ஈஸ்னோஃபில்ஸில் சொல்லவே இல்லை. ஆனால் பேசோஃபில்ஸில் லீகோசைட்டுகள் 0.5லேருந்து 1% காணப்படுது. அப்போது வந்து கொஷின் கேட்பாங்க, இந்த கிரானுலோ லீகோசைட்ஸில் சரிங்களா அதிகமாக லீகோசைட்ஸ்கள் காணப்படக்கூடிய இடம் எது, அது இருக்கக்கூடிய எதுனா நியூட்ரோஃபில்ஸா, ஈஸ்னோஃபில்ஸா, பேசோஃபில்ஸா, ஆலா, இல்லை ஈஸ்னோஃபில்ஸ் பேசோஃபில்ஸா, இல்லை நியூட்ரோஃபில்ஸ் ஈஸ்னோஃபில்ஸா, நியூட்ரோஃபில்ஸ் ஒன்லியா, இப்படி மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 60 to 65% நியூட்ரோஃபில்ஸ்லாம் காணப்படுது. கம்பேரிட்டிவ் ஸ்டடிப்பா. நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ஞாபகத்திலே இருக்கும். ஓகேவா? சரி, இவங்களுடைய பயன் என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? தேர் நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. எதுங்க? நியூட்ரோஃபில்ஸுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டியூரிங் இன்ஃபெக்ஷன் அண்டு இன்ஃப்ளமேஷன். எப்போ வருங்க, உங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டால், ஏதாவது ஒரு வீக்கம் ஏற்பட்டால் உடனே நியூட்ரோஃபில்கள் அதிகமாக உருவாயிருங்க. நியூட்ரோஃபில்களின் எண்ணிக்கை அதிகமாகும். கொஷின் கேட்பாங்க, எப்பொழுது நியூட்ரோஃபிலின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னா நோய் தொற்று ஏற்பட்டால், இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா. நம்ம நினச்சிட்ருப்போம் எனக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக என்னப்பா மீனிங்கு, அதான் இப்போ சளி காய்ச்சல் ஜுரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் இன்ஃபெக்ஷனு. வந்துருச்சுன்னா டயர்டாகி அப்பா முடியலன்னு படுத்துருவோம், டாக்டரை காமிக்கணும், மெடிசின் வாங்கணும்னு சொல்லுவோம். இது ஒரு பக்கம். ஆனால் உடம்புல தானாகவே நியூட்ரோஃபில்கள் அதிகமாக வந்து அதை ஃபைட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதனால் அந்த ஃபீவர் வர்றதை, ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஈஸ்னோஃபில்ஸ் பாருங்கள், ஈஸ்னோஃபில்ஸ் அதோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது எப்போது? டியூரிங் தி கண்டிஷன் ஆஃப் அலர்ஜி. நான் சொன்னேன் இல்லையா, அலர்ஜி எப்போங்க? இது மாதிரி புகையில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த அதிகமாக பஞ்சிலாம் உள்ளே போனிச்சுன்னா அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது இல்லையா, அவங்களுக்கு பேராசிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அலர்ஜி, பேராசிட்டிக் ஃபங்க்ஷன். அதாவது பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் என்ன மீனிங்கு? ஒட்டுண்ணி தொற்று. ஒட்டுண்ணி, பேராசிட்டிக்னா ஒட்டுண்ணி. சரிங்களா? ஒட்டுண்ணி தொற்று அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஈஸ்னோஃபில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒவ்வாமை, அலர்ஜி தான் தமிழில் ஒவ்வாமைப்பா. ஈஸ்னோஃபிலோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு டைம் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து காய்ச்சல் வரும்போது என் ஈஸ்னோஃபில்ஸ் வந்து செக் பண்ண சொன்னாங்க. ஏதோ அலர்ஜிட்டிக் அப்படின்னா எனக்கு வந்து 11% இருக்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சது. அப்போ என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான் சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக இருக்கிற என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது, ஏதோ சம்திங் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து அலர்ஜி ஆகுது. இவங்க பாருங்கள், தே ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். யார்? பேசோஃபில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு விட்டால், வீக்கம் ஏற்பட்டுட்டால் வேதிப்பொருள் ஒன்று சுரந்து அதை காப்பாற்றிக்குவாங்களாமா. இந்த பேசோஃபில்ஸ் உடனே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஈஸ்னோஃபில்ஸில் ஒன்று பார்க்குறோம் பாருங்கள், இட் பிரிங்ஸ் அபவுட் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின் அப்படின்னா தான் நச்சை அழிக்கக்கூடியது இந்த ஈஸ்னோஃபில்ஸ். அது அதிகமாக வந்து நச்சை அழிச்சிக்கிட்டே வருங்க. இதோடைய முக்கிய பணி. ஸோ வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி பேசோஃபில்ஸ் இருக்குங்களா, ஹெப்பரின், தே கண்டெயின் ஹெப்பரின் விச் இன்பிட்ஸ் பிளட் கிளாட்டிங். அருமையான ஒரு லைன். அது இந்த ஹிப்பரின் சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இரத்த உறைதலை தடை செய்கிறது. எங்கே? பேசோஃபில்ஸ். அதனால் பேசோஃபில்ஸ் கண்டிப்பாக 0.5 to 1% அங்கே நார்மலாகவே இருக்கணும். இருந்தால் தான் என்ன ஆகுங்க, ஹெப்பரின், அதில் இருக்கக்கூடிய ஹெப்பரின், இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஹெப்பரின் எங்கே காணப்படுதுங்க? ஹெப்பரின் எங்கே காணப்படுது?
இங்கே கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. எங்கே நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், கிரானுலோசைட்ஸில் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கே படிச்சுட்டு இருக்கோம், லீகோசைட்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ லீகோசைட்ஸில் இருக்கக்கூடிய கிரானுலோசைட்ஸில் இருக்கக்கூடிய பேசோஃபில்னா இந்த ஹெப்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் காணப்படுகிறது. இந்த வேதிப்பொருள் இரத்த உறைதலை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேரிட்டிவாக மாற்றி திருப்பி கம்பேரிட்டிவாக படிக்கணும். ஸோ டோன்ட் ட்ரை டு பை ஹார்ட். நீங்கள் மனப்பாடம் செய்வதை முழுவதுமாக தடுத்துடணுங்க. யாருக்கு, பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு, 2 பேர்த்துக்கும் தடுக்கணும். 2 பேரும் ஞாபகப்படுத்த கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். கிரானுலர், துகள்கள் அற்றவை அக்ரானோசைட்ஸ். இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொண்டிருக்கான். எங்கன்னா பாருங்கள், நாட் ஃபவுண்ட் இன் தி சைட்டோபிளாசம். அப்போது துகள்கள் உள்ளவை சைட்டோபிளாசத்தில் காணப்படும். ஸோ இந்த கிரானுல்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் தி சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல்ஸ். அது முக்கியமானது. இவையும் 2 வகைப்படும். ஒன்று என்னங்க, லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள். ஞாபகம் வச்சுக்கோ, லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள். அப்போது நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லணுங்க. கிரானுலோசைட்ஸில் 3 பேர் இருக்காங்க. யார் 3 ஃபில்கள் இருக்காங்க. 3 ஃபில்கள். ஒருத்தனை யாருங்க, ஃபஸ்ட் யார், நீட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். 3 பேர். ஆக்னலோசைட்ஸில் 2 சைட்ஸ் இருக்காங்க, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். புரியுதுங்களா? இந்த லிம்போசைட்ஸ் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிறியதாக காணப்படுகிறார்கள். மோனோசைட்ஸ் பார்ப்பதற்கு பெரியதாக காணப்படுகிறார்கள். அப்படியே பார்த்தாலே தெரியுது. இந்த 2 பேரை நம்ம படிக்கணும் அப்படின்னா கம்பேரிட்டிவாக படிக்கணும். அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். ஓகேங்களா? லிம்போசைட், மோனோசைட்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், லிம்போசைட்டுகள். ஸோ இந்த லிம்போசைட் என்ன, 20லேருந்து 25% காணப்படும். இந்த லீகோசைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீகோசைட்டில் 20லேருந்து 25% காணப்படுவது எது அப்படின்னா அது லிம்போசைட். உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும், இப்போ மோனோசைட்டில் எத்தனை சதவீதம் சார் காணப்படும் அப்படின்னா 5 to 6%. ரெண்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே வா, அப்போ தான் ஞாபகத்தில் வரும். சரிங்களா? ஸோ லிம்போசைட்டில் வந்து எத்தனை சதவீதம், 20லேருந்து 25%. மோனோசைட்டில் 5லேருந்து 6%. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மோனோசைட்னா குறைவாக இருக்கும். 1 2 மோனோனா 1 தானே, குறைவாக இருக்கும். லிம்போசைட்னா அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். 2 கம்பேர் பண்ணிக்க, 2 தான் இருக்குது. ஓகே. அடுத்தது, தே ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டியூரிங் பாக்டீரியல் அண்டு வைரல் இன்ஃபெக்ஷன். இவன் தான் முக்கியமானவங்க. எப்போது ஏதாவது பாக்டீரியாவோ அல்லது வைரஸு தொற்று நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு எதிர் பொருளை உருவாக்குறது இந்த லிம்போசைட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் லார்ஜஸ்ட் லீகோசைட்ஸ் ஆர் ஆம்பியாய்டு இன் ஷேப். சரிங்களா? இது சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். லீகோசைட்டுகளிலேயே மிகப்பெரியது. சரிங்களா? அதே மாதிரி அமீபாய்டு வடிவத்தில் கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய வேலைகள் முக்கியமானதுங்க. இந்த 2 வேலையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இதையும் இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது எதிர்கொள்கிற வேலையை செய்யுது. ஆனால் மோனோசைட்டு என்ன பாருங்கள், ஃபேகோசைட்டிக். தே ஆர் ஃபேகோசைட்டிக் and can engulf bacteria. என்னங்க மீனிங்கு ஜென்ரலி நான் வச்சுக்கங்க. ஃபேகோசைட் நீங்கள் யாருக்கு சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இல்லை, தமிழ் மீடியமுக்கே சொல்கிறேன். ஃபேகோசைட்டிக் அப்படின்னு கேட்பாங்க கொஷின். ஃபேகோசைட்டிக்னா என்ன தெரியுங்களா, பாக்டீரியாவை விழுங்கக்கூடியது. அப்படியே பாக்டீரியா இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சி விழுங்கிடும். புரியுதுங்களா? இப்போ என்கல்ஃப் பாக்டீரியானா என்ன அர்த்தங்க, பாக்டீரியாவை விழுங்கிடுது. அப்போ மோனோசைட்டு பாக்டீரியா வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விழுங்கிடுமா. அப்போ என்ன நடக்குது, தானாகவே நம்ம உடம்பை சரி பண்ணிக்கிட்டே வரக்கூடியவன் யார், இந்த மோனோசைட்டு. சரிங்களா? ஸோ மோனோசைட்டுகள் இட்ஸ் ஆக்ட் அஸ் ஃபேகோசைட். நீங்கள் கேட்கலாம் சார், ஃபேகோசைட்னா பாக்டீரியாவை விழுங்குகிறது தானே,
அப்போ விழுங்குறது நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபேகோசைட்டுங்கிறது பாக்டீரியா விழுங்குதல் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் தான் தவிர, அர்த்தம்னா என்னத்துங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் தவிர, ஆனால் இப்படி கேட்டு விட்ருப்பான் பேகோசைட்னு தமிழில் அப்படியே கொடுத்துருவோம். ஸோ சயின்ஸு பொறுத்த வரைக்கும் சில இங்கிலீஷை அப்படியே தமிழில் எழுதிடுவான். நீ ஃபேகோசைட் தெரியாமல் இருந்தீன்னா மாட்டிக்குவ. சரிங்களா? ஃபைகோசைட்டிக் படித்து வச்சுக்கோ. இது முக்கியமானது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3வது பிளட்டு பிளேட்லெட்ஸ் அல்லது த்ரோம்போசைட்ஸ். பிளட்டு பிளேட்லெட்ஸ் அல்லது த்ரோம்போசைட். ஜென்ரலி நம்ம பார்த்தோம் 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எரித்ரோசைட், அதுக்கப்புறம் வந்து லீகோசைட். அதில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த த்ரோம்போசைட்டு தெர் ஆர் ஸ்மால் அண்ட் கலர்லெஸ். கலர்லெஸ்ஸாக இருக்காங்க. பிளட்லெட்ஸ் பற்றி இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். இது இருக்கணும், செக் பண்ணிக்கணும். செக் பண்ணக்கூடாது. எப்போ செக் பண்ணுவாங்க? ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் தான் செக் பண்ணுவாங்க. 2,50,000லேருந்து 4,00,000 பிளேட்லெட்ஸ்கள் நம்ம உடம்புல காணப்படணுங்க. இல்லைன்னா பிரச்சனை. நிறையா நம்ம வந்து சிம்டம்ஸ் காமிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சிம்டம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம பல்லு ஈர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா ரத்தங்கள், சில பேர்த்துக்கு கொஞ்சம் ரத்தம் வருங்க. அது ஒரு மேட்ரு கிடையாது. ப்ரஷ் பண்ணால் ரத்தம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கணக்கில் சேர்க்காத. சும்மா பல்லை வச்சு இருக்குன்னு வச்சுக்கலாம், ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளட்டு பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சின்னு அர்த்தம். பார்த்தீங்களா? பிளட் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படி. ஸோ குறைஞ்சி அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிளட் பிளேட்லெட்ஸில் நியூக்ளியஸே கிடையாதுங்க. நியூக்ளியஸ் தே டு நாட் ஹேவ் எனி நியூக்ளியஸ். உட்கருவு இல்லை. அதுக்கப்புறம் இவனுடைய முக்கியமான வேலை தெரியுங்களா, கிளாட்டிங் ஆஃப் பிளட்டு. இரத்த உறைதலுக்கு தான் இது முக்கியமானது. ஸோ பிளட் பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தெரியாதனமாக நம்ம வந்து லைட்டாக ஒரு பிளட்டில் ஒரு பிளேடு எடுத்து நம்ம உடம்புல கொஞ்சம் கீறிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, குடமாக ரத்தம் ஓடிடும். அப்போ பிளட்டு கிளாட் ஆகணுங்க. பிளட்டு கொஞ்சம் நிறுத்தணும். அப்போது அந்த பிளட்டு பிளேட்லெட்ஸ் இருந்தால் தான் அது நிறுத்தும். ஓகேங்களா? அதனால சொல்கிறாங்க பாருங்கள், த பிளேட்லெட்ஸ் ஃபார்ம் கிளாட் தி சைட் ஆஃப் இன்ஜுரி அண்ட் ப்ரிவெண்ட் பிளட்டு லாஸ். காயங்கள் ஏற்படும் போது இரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை தடுக்குகிறது. அதுதான் பிளட் பிளேட்லெட்ஸ். ஓகேங்களா? இவங்க முக்கியமானவங்க. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாருங்கள். 8லேருந்து 10 நாள், மறந்துடாத, 8லேருந்து 10 நாள், ஒவ்வொரு 8லேருந்து 10 நாளுக்கு அழிந்து புதியதாக இந்த இரத்த தட்டுக்கள் உருவாகும். அப்படி உருவானதான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து, அந்த வேலையை செய்யக்கூடியது. இல்லாட்டி அதை வந்து அதுக்கப்புறம் 11th 12th டேல இந்த பிளட்லெட்லெட்ஸ் வந்து யூஸே கிடையாது. இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட்லெட்ஸ் அப்படின்னா 8 to 10 days. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், அதே ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா 120 days பார்த்தோம். யாருக்குங்க? ஆர்பிசிக்கு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? மறந்துடக்கூடாது. படிச்சுட்டு வந்தோம். 120 days ஞாபகம் இருக்கா? 120 days யாருங்க? எரித்ரோசைட். ஆர்பிசிக்கு வந்து 120 days. பிளட் பிளேட்லெட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக 8 to 10 days அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து புதுசாக தோன்றிகிட்டே இருக்கும். தோன்றினா தான் அந்த வேலையை ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கும். அடுத்து பாருங்கள், கிளாட்டிங் ஆஃப் பிளட் ஆர் ஹெமோஸ்டாசிஸ். ஸோ ஹெமோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கணும். கேட்பாங்க, ஹெமோஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அல்லது அதை பற்றி சம்மந்தமாக கேட்பாங்க. கிளாட்டிங் ஆஃப் பிளட்டை தான் ஹெமோஸ்டாசிஸ், ரத்தம் உறைதலை தான் ஹெமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். த கிளாட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் புரோட்டீன்ஸ் இன் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் உள்ள புரோட்டீன்களால் தான் ரத்தம் உறைதல் நடக்குது. அதனால் இது என்ன பேருங்க? கோகுலேஷன் ஃபேக்டர்ஸ். கோகுலேஷன் ஃபேக்டர்ஸ்னால் என்ன தமிழில்? உறைதல் காரணி.
உறைதல் காரணி. ஸோ உறைதல் காரணி அப்படிங்கிறது வந்து இந்த ஹேமோஸ்டாசிஸ். சரிங்களா? ஹேமோஸ்டாசிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஒரு காயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இரத்த உறைதல் இருக்குல்ல, அந்த ஆக்டிவேட்டட் டு ப்ரொடியூஸ் எ கிளாட். ஸோ என்னது தெரியாமல், அதாவது நம்ம வந்து சொல்கிறோன்னா, நீங்கள் அந்த அடிப்பட்ட காயம் வந்து அதிகமாக ரத்தம் வெளியே போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா உடனே அந்த ஹீமோஸ்டாசிஸ் நடக்குங்க. உடனே பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய எல்லா புரோட்டீன்களும் சேர்ந்து இந்த உறைதல் காரணியை செஞ்சு விட்டுறோம். புரியுதுங்களா? அது எப்படி செய்துதான் கேட்டிருக்காங்க. there are 3 stages. 3 நிலைகளில் இது நடக்கும். எத்தனை நிலைகள்? 3 நிலைகள். இதுவே ஒரு கொஸ்டின் தான். நம்ம உடம்பில் ஹீமோஸ்டேசிஸ் வந்து எத்தனை நிலைகள் நடக்கிறது அப்படின்னா 3 நிலையா, 2 நிலையா, 1 நிலையா கேட்பாங்க. அதை படிச்சுக்கோ. 3 நிலை. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. புரியுதா? படிச்சுக்கோ, கேட்பாங்க. ஸ்டேஜ் 1ல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோம்போகைனஸ் அப்படின்னு உருவாகும், அல்லது ப்ரோத்ரோபைனஸ் 2 உருவாகும். முதல் நிலை த்ரோம்போகைனஸ் தோன்றுதல், இரண்டாம் நிலை த்ரோம்பின்னஸ் உருவாகுது. 2 முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் த்ரோம்பின், செகண்ட் ஸ்டேஜில் த்ரோம்பின், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் த்ரோம்போகைனஸ். ஸோ த்ரோம்போகைனஸ்னாலும் ப்ரோத்ரோம்போபைனஸ்னாலும் ஸோ ஐனேஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இன்னும் நிறுத்தினா செகண்ட் ஸ்டேஜ். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சு நேமிங் நிறுத்தினாலே போதுங்க. நேமிங் தெரிஞ்சாலே போதும். 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? ஃபிப்ரினோஜன் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். நம்ம எதில்ங்க? பிளாஸ்மாவில் பார்த்துட்டு வந்தோம். ஃபிப்ரினோஜன் ஒன்று இருக்குது. அங்கே ரத்த உறைதலை தடுக்கக்கூடியது ஃபிப்ரினோஜன் தான் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான். 3 ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோ. வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். என்னது? த்ரோம்போகைனஸ், த்ரோம்பின், ஃபிப்ரினோஜன். அவ்வளோ 3 ஞாபகம் வச்சுக்கோ. வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்னும் இருக்குது சார், நம்ம ஈக்குவேஷன்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கேட்பாங்களான்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது பயாலஜி புக்கு, நீட் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டாண்டர்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னும் டெப்த்தாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்போயுமே ஸ்டாண்டர்டு அதிகமாக இருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அது படிக்கிறது நல்ல விஷயந்தான். ஓகேவா? ரைட். ஸ்டேஜ் 1ல் வந்து த்ரோம்போகைனஸ் உருவாகுதல், ஸ்டேஜ் 2லனா த்ரோம்பின் உருவாகுதல். சரிங்களா? இங்கே என்ன தேவைங்க? விட்டமின் கே தேவைப்படுகிறது. விட்டமின் கே. இப்போ விட்டமின் கே எங்கேருந்து கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? இதான் விட்டமின் கே கிடைப்பதற்கு என்ன பண்ணுவோம்? விட்டமின் பொட்டாசியம். அது விட்டமின் கேன்னு ஒன்று இருக்குது, பொட்டாசியங்கிறது வேறு, அது கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே நம்ம வந்து எடுத்து தனியாகவே சாப்பிடணும், அப்போல்லாம் எல்லாம் உருவாகும். இங்கே நடக்கும்போது இந்த கால்சியம் 2+, இந்த ப்ரோத்ரோம்பின் அப்படிங்கிறது த்ரோம்பினை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அயனி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அயான்ஸ் எதுன்னு கேட்டால் கால்சியம் 2+. கால்சியம் 2+ ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த ஃபிப்ரினோஜன் என்ன பண்ணுது? இன்சாலிபிள் புரோட்டீனை வந்து இன்சாலிபிள் ஆகுது. புரோட்டீன், ஃபிப்ரின், அதுக்கப்புறம் திரும்போஃபினா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஃபிப்ரினா ஃபார்ம் ஆயிடுது. இந்த 3 ஸ்டேஜ் நடக்குது. இந்த 3 ஸ்டேஜ் பாருங்கள். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இது அப்படியே ஸ்டேஜ் 3. இந்த 3 ஸ்டேஜ் தான் இந்த மெக்கானிசம் நடக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், த்ரோம்போசிஸ். ஸோ த்ரோம்போசிஸோட அந்த பிளட்டு ரிலேட்டட் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடும். த்ரோம்போசிஸ் நீங்கள் தமிழ்லையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணுங்க, கேட்பாங்க. அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு த்ரோம்போசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? இரத்தம் உறைதல் திருப்பு வாதை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரத்தம், இது ஒரு அர்த்தம். இரத்தம் உறைதல் திரைப்பு வாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் அவ்வளோ. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபார்மேஷன் ஆஃப் த்ரோம்பஸ் ஆர்
த்ரோம்பஸ் ஜென்ரலாகவே blood clot. Within intact blood cells is called thrombosis. அதாவது இரத்த குழாயினுள் இரத்தம் உறைதலுக்கு த்ரோம்போசிஸ் என்று பெயர். இதை மட்டும் படி, இதான் எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? த்ரோம்போசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்குள்ள இரத்தம் உறைதல் நடந்துச்சுங்களா, அதுக்கு தான் த்ரோம்போசிஸ். அதுக்கப்புறம் எங்கெங்க இது நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்க, எம்போலஸ். When a portion of thrombus clot become fragmented and enters into circulated position. புரியுதுங்களா? ஸோ எம்போலஸ் அப்படின்னா என்னங்க? இரத்த கட்டியின் ஒரு சிறு துணிக்கை இரத்த ஓட்டத்தில் இடம்பெயர்ந்தால் அது எம்போலஸ். இரத்த கட்டினாப்பா, பிளட்டு கிளாட் ஆனால் தான் இரத்த கட்டி ஏற்படும். அந்த இரத்த கட்டி உருகி அப்படியே வந்து பிளட்டுக்குள்ளே சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு எம்போலஸ்ஸு. புரியுதுங்களா? த்ரோம்போசிஸ் அப்படிங்கிறது இரத்த குழாய்க்குள்ளேயே இரத்த உறைதலை நடப்பது த்ரோம்போசிஸ், இது எம்போலஸ். இந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதுமானது. இது வரைக்கும் நம்ம வந்து பிளட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த பிளட்டுக்கு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், இரத்தத்தின் பணிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சும்மா குயிக்காக படிச்சுட்டு வந்துடணும். ரொம்ப இப்போ படித்தது தான் திரும்ப படிக்க போகிறோம். ஓகேங்களா? இது ஈஸியானது. ரெஸ்பிரேட்டரி ஆஃப் கேஸ் என்னங்க? ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு என்னங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. புரியுதுங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ்க்கு கொண்டு போகாதாமா. அது செரிமானம் அடைந்த உணவுப் பொருளை நம் உடலில் உள்ள வெவ்வேறு செல்களுக்கு கொண்டு போகிறது இந்த இரத்தம் தான். ஹார்மோன்களை கடத்துவதும் இரத்தம் தான். சரிங்களா? இந்த நைட்ரோஜினியஸ் யூரியா, யூரிக் ஆசிடு இதை கடத்துவதும் இந்த இரத்தம் தான். அதுக்கப்புறம் என்னது, நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா நம்மளை பாதுகாப்பதும் இந்த இரத்தம் தான். சரிங்களா? அப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அனிமியா, டிக்ரீஸ் தி நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். படித்து வச்சுக்கணும். அனிமியான ரத்த சோகை சொல்கிறோம்ல, ரத்த சோகை வந்துச்சுப்பா அப்படின்னா எரித்ரோசைட்டினுடைய எண்ணிக்கை குறைந்தால் அனிமியா வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது என்ன, இப்போ தான் லீகோசைட்டோசிஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ். லீகோபீனியா அப்படின்னா டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ். இந்த 4ம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கொஷின் கேட்பாங்க. புரியுதா? ஸோ அனிமியா இரத்த சோகை என்றால் என்ன? எரித்ரோசைட்டுகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும். லீகோடேசிஸ்னா என்ன மீனிங்கு? லீகோசைட்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிரும். லீகோஃபீனியான என்ன அர்த்தம்? லீகோசைட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னு அர்த்தம், த்ரோம்போசைட்டுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். இப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க, ஈஸியாக. இந்த லீகோடைசிஸ் மட்டும் என்ன ஆகுது பாருங்கள். லீகோடைசிஸ் மட்டும் லீகோசைட்டுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துது. அனிமியா, லீகோபினியா, த்ரோம்போசைட்டோபினியா எல்லாமே அதோடைய எண்ணிக்கை குறைச்சிருது. புரியுதா? எல்லாமே குறையுதுங்க. டிக்ரீஸ்னா எல்லாமே குறைஞ்சிருது. ஒன்றே மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் நீங்கள் கம்பேரிட்டிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த பிளட்டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பிளட்டு வெசல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இரத்த நாளங்கள். வெசல்ஸ்னால் என்ன மீனிங்க? நாளங்கள், இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள் என்னவை அப்படிங்கிறாங்க. இரத்த நாளங்கள் எத்தனை வகைகள் உள்ளது அப்படின்னா 2 தான். ஆர்டரிஸ், வெயின்ஸ். ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்டரிஸ்னா தமனிகள், வெயின்ஸ்னா சிரைகள். அவ்வளோதான். 2 தான் அமைச்சுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். 3வது என்ன? கேபிலரிஸ், தந்துகிகள். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. என்னதுங்க? பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள் யாவை? ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். இந்த 3 படிச்சுட்டு இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். அதனுடைய இரத்த நாளங்களுடைய அமைப்பை தான் கொடுத்துருக்காங்க படத்தில், நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஆர்டரிஸ், வெயின்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்கலாம். ஆர்டரிஸ்
எப்படி இருக்கும் அந்த ஆர்டரிஸ், அது தமனிகள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்கிறாங்க? இது ஒரு எலாஸ்டிக், திக் அண்ட் எலாஸ்டிக் வெசல்ஸ். எலாஸ்டிக் என்னங்க? மீளும் தன்மை கொண்டது. திக்குனா வந்து தடித்த திக்கு அது மாதிரி இருக்கும். என்ன வேலை செய்யுது பாருங்கள், கேரி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கானிக். இந்த லைனே தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்க. ஹார்ட் டு ஆர்கான், அவ்வளோதாங்க. H2O ஆர்டரிஸ் தமனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தை இதயத்திலிருந்து உறுப்புகளுக்கு கொண்டு போகுது, அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நேராக தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, இந்த ஆர்டரிஸு என்ன ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட். அதாவது ஆக்சிஜன் அதிகமாக உள்ள அந்த இரத்தத்தை தான் கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது எக்ஸப்ட் பிளமினரி ஆர்டரி விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி லங்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? நுரையீரல் தமனியை தவிர, பிளமினரி ஆர்டரி அர்த்தம் நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறது, ஓகேவா? ஆனால் கொஸ்டின்ஸ் சான்சஸ் வந்து ஒரு 60 to 70% இதில் தான் கேட்பான். ஸோ இதில் வந்து 30 to 40% தான் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த 2 பாயிண்ட்ஸில். அப்படி தான் நீங்கள் படிக்கணும். நீ மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் வேஸ்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் தான் முக்கியமாக தெரியுது, இதான் கொஞ்சம் படிப்போம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வச்சு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதுவே எக்ஸாமுக்கு வரும்போது ஒரு பெரிய சக்ஸஸ். பாருங்கள், நம்ம போட்ட கணிப்பு, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு, நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸு சக்ஸஸ் ஆகிருக்குது. ஸோ ப்ரிடிக்ஷன் சக்ஸஸ் ஆனால் கொஷின்ஸும் நம்மளுக்கு ஈஸியாகிடுது. கொஷின் ஈஸியானால் ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆக போகிறோம். இது மாதிரி கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து படிக்கணும். எக்காரணத்தை மட்டும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையாட்டம் படிக்காதீங்க, ஒரு ஜாலியாக படிச்சிங்கன்னா வந்துடும். அடுத்து போகலாம், சிரைகள், வெயின்ஸ். அப்படியே ஆப்போசிட், ஆர்டரிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். என்னங்க? திக்குனா தின்னாக இருக்காங்க, எலாஸ்டிக்னா நான் எலாஸ்டிக்காக, மீளாத்தன்மை, அதாவது மெல்லிய சோறால் ஆன மீள்தன்மை அற்ற. அவங்க படித்தோம் இல்லையா, ஹார்ட் டு ஆர்கன் சொன்னோம். இங்கே பாருங்கள் இப்படி போடுறாங்க, என்னது? டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ் டு ஹார்ட். புரியுதா? டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ் டு ஹார்ட், அது வெவ்வேறு. ஏன்னா ஹார்ட்டுங்கிறது ஒன்று தான் இருக்குதுங்க, இதயம் ஒன்று தான், ஆனால் உறுப்புகள் வேறு. சில பேர்த்துக்கு இந்த ஆர்கன் என்னன்னு தெரியாது. உறுப்புனா என்னப்பா? இந்த கண், மூக்கு, வயிறு இதெல்லாம் உறுப்புகள், சரிங்களா? கை கால் உறுப்புகள், கிட்னி உறுப்பு, ஸ்டமக் உறுப்பு. ஸோ டிஃப்ரெண்ட்டு ஆர்கன்ஸ்லேருந்து ரத்தத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அந்த வெயின்ஸ், புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி வேலை தான் செய்கிறாங்க. எங்கே? இந்த ஆர்டரிஸ் செய்கிற மாதிரியே வெயின்ஸ் செஞ்சிடறாங்க. இதை படிச்சுக்கோங்க. மூன்றாவது கேபிலரிஸ். ஸோ கேபிலரிஸ் அப்படின்னா இதான் வந்து நம்ம தந்துகிகள் சொல்லிடுவோம். அதுவும் இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய தந்துகிகள். என்ன பெயராங்க பாருங்கள், இந்த கேபிலரிஸ் ஆர் நேரோ டியூப்ஸ், அதாவது மெல்லிய நுண் தமனிகள். by branching arterioles which then unite to form a venulus and veins. அதாவது மெல்லிய நுண்தமனிகள், அதான் ஆர்ட்ரியோல்கள், இணைந்து குறுகிய இரத்த நுண் நாளங்களை உருவாக்கக்கூடியதான் அந்த கேபிலரிஸ். சரி, ஏதோ இருந்துட்டு போது நேரம் இது வச்சுங்க. எக்ஸாமில் 8 மைக்ரோ இன் டயாமீட்டரில் இருப்பாங்களா, அது ஞாபகம் வச்சு. அதான் எக்ஸாமில் கேட்பாங்க. 8 மைக்ரோமீட்டர் டயாவில் இருக்கக்கூடியது யார்? இந்த தந்துகிகள். இவங்க வந்து சிங்கிள் லேயர், சரிங்களா? சிங்கிள் லேயர், ஒற்றை அடுக்கால் ஆனவை. எண்டோத்தெலியல் செல்ஸ் வச்சுக்கோ. எண்டோத்தெலியல் செல்களால் ஆனவை. இதை மட்டும் படிச்சுக்கோ. ஸோ இந்த ஒரு கம்பரிஷன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கிலே இருக்குது, புக்கிலே பார்க்கலாம், சரிங்களா?
ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் கலெக்டிங் செல்ஸ் வந்து இருக்குது. பிங்க் கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், டீப் லொக்கேஷன்ஸ் என்னென்ன கலர்கள் உள்ளதுன்னு சொல்லி நம்ம புக்கிலே இருக்குது. புக்கில் எடுத்து நீங்கள் இதை படிச்சுக்கணும். ஸோ சிறப்பாக இதை வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 or 3 டைம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய கண்டினியூட்டிவ் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் எடுப்போம். கிட்டத்தட்ட வந்து 3 பார்ட்ஸ் வருங்க. பெரிய டாபிக் இது, சும்மா சின்ன டாப்பிக்லாம் கிடையாது, இது பெரிய டாபிக் இது. இதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 1/3 தான் எடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ 3 பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம், இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதை பொறுத்த வரைக்கும் மேலோட்டம்லாம் போக முடியாது. கரெக்டாக நீங்கள் வந்து மெக்கானிசமோட கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நடத்தியிருக்கோம், இன்றைக்கி நைட்டே உட்காந்து படிச்சிருங்க. ஸோ கண்டினியூவாக படிங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய பார்ட் வந்து அடுத்த ஒரு கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.